மியோசிஸ். குழந்தைகளே, இப்போது நாம் மியோசிஸ் பற்றி அறிந்து கொள்வோம். மியோசிஸ் 2 கட்டங்களில் நிகழ்கிறது. மியோசிஸ் 1 மற்றும் மியோசிஸ் 2. இந்த 2 கட்டங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். மியோசிஸ் பகுதி 1. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மரபணு மாறுபாடு, அதாவது மரபணு மறுசேர்க்கையானது ஓரின ஹோமோலோகஸ் குரோமோசோம்களுக்கிடையே நடைபெறுகிறது. பின்னர் இந்த ஓரின ஹோமோலோகஸ் குரோமோசோம்கள் 2 தொகுப்புகளாக பிரிந்து 2 ஹாப்ளாய்டு செல்கள் உருவாகின்றன. இப்போது மியோசிஸ் பகுதி 2 தொடர்கிறது. மியோசிஸ் பகுதி 2. இந்த வரைபடத்தை நாம் கவனித்தால் மியோசிஸ் பகுதி 2 என்பது மைட்டோசிஸை போன்றது என்பதை காணலாம். இந்த கட்டத்தில் பகுதி 1இல் உருவாக்கப்பட்ட மறு சேர்க்கையான குரோமோசோம் ஜோடிகள் பிரிந்து செல்கள் பிரிகின்றன. இதன் காரணமாக 4 ஹாப்ளாய்டு செல்கள் உருவாகின்றன. எனவே கேமெட்டுகள் மற்றும் வித்துகள் உருவாகும் செயல்முறையும் மியோசிஸ் மூலம் நிகழ்கிறது. இந்த செல் பிரிதல் முறையில் ஒரு டைப்ளாய்டு செல்லானது 4 ஹாப்ளாய்டு செல்களை உருவாக்குகிறது. செல் பிரிதலின் போது ஓரின ஹோமோலோகஸ் குரோமோசோம்கள் ஒன்றுக்கொன்று கிராஸ்ஓவர் ஆகி மரபணுக்கள் மறுசேர்க்கை நிகழ்கின்றது. இதன் விளைவாக உருவாகும் 4 மகள் செல்களும் பெற்றோர் செல்லிலிருந்தும் ஒன்றுக்கொன்றும் வேறுபட்டவையாக இருக்கும். இவ்வாறாக மியோசிஸ் வழிமுறை நிறைவடைகிறது. மியோசிஸ் பற்றி ஒரு பரிசோதனை மூலம் ஆராய்வோம். இப்போது மியோசிஸின் படிநிலைகளை அறிந்து கொள்வோம். தேவையான பொருட்கள். இந்த ஆய்வை செய்வதற்காக ஒரு பீக்கர், கண்ணாடி ஸ்லைட், கவர் கிளாஸ், ஃபோர்செப்ஸ், கூட்டு நுண்ணோக்கி, வாட்ச் கிளாஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இத்துடன் சிறிய வெங்காயம் மற்றும் அயோடின் கரைசலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். செயல்முறை. முதலில் சிறிய வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு பீக்கரில் வெங்காயத்தின் வேர் பகுதி தண்ணீரை தொடும் வகையில் வைக்கவும். 4 முதல் 5 நாட்களுக்கு பிறகு வெங்காயத்தின் வேர்களை கவனியுங்கள். இந்த வேர்களில் சிலவற்றின் முனையை வெட்டி ஒரு வாட்ச் கிளாஸில் எடுத்து அதனுடன் சில துளிகள் அயோடின் கரைசலை சேர்க்கவும். இந்த கரைசலை 5 நிமிடங்கள் அப்படியே வைத்திருங்கள். பின்னர் வெங்காயத்தின் வேர் பகுதியை கண்ணாடியின் மீது வைத்து இடுக்கியின் தட்டையான பகுதியால் அழுத்துங்கள். அதன் மீது 1 அல்லது 2 சொட்டு தண்ணீரை சேர்த்து கவர் ஸ்லிப்பால் மூடி வைக்கவும். கவர் ஸ்லிப்பை வைக்கும்போது காற்று குமிழ்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். இப்போது ஒரு கூட்டு நுண்ணோக்கியின் கீழ் வைத்து இந்த ஸ்லைடை உற்று நோக்குங்கள். பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி செல் பிரிதலின் இந்த கட்டத்தை நீங்கள் காண்பீர்கள். வெங்காய வேரின் நுனியில் நிகழும் செல் பிரிதலின் பல்வேறு படிநிலைகளை இந்த படம் காட்டுகிறது. சரி, இப்போது இந்த படத்தை பாருங்கள். 2N, அதாவது டைப்ளாய்டு செல் என்றால் என்ன? 2 தொகுப்பு அல்லது ஒரு ஜோடி குரோமோசோம்களை கொண்ட ஒரு செல்லானது டைப்ளாய்டு செல் என்று அழைக்கப்படுகிறது. மிகச்சரி. N அல்லது ஹாப்ளாய்டு செல் என்றால் என்ன? குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் பாதியை கொண்ட ஒரு செல்லானது ஹாப்ளாய்டு செல் என்று அழைக்கப்படுகிறது. ஓரின ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அனைத்து இனங்களின் டைப்ளாய்டு செல்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஜோடி குரோமோசோம்களை கொண்டுள்ளன. ஒரு ஜோடியில் ஒன்றில் உள்ள குரோமோசோம்களின் அளவு, வகை, மரபணுக்கள் ஆகியவை ஒரே மாதிரியானவை. இத்தகைய குரோமோசோம்கள் ஓரின ஹோமோலோகஸ் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மிகவும் சரி. கேமெட்டுகள் என்பவை 2N குரோமோசோம்கள் கொண்டவையா அல்லது N குரோமோசோம்கள் கொண்டவையா? ஏன் கேமெட் செல்கள் ஹாப்ளாய்டுகள் N ஆகும்? ஏனென்றால் கேமெட்டுகள் டைப்ளாய்டு 2N ஆக இருந்தால் இனப்பெருக்கத்தின் போது பெண் கேமெட் மற்றும் ஆண் கேமெட் சேரும்போது அவற்றின் குரோமோசோம் எண் டெட்ராப்ளாய்டு 4N ஆக மாறும். இதன் பொருள் குரோமோசோம்களின் எண்ணிக்கை மாறும் என்பதாகும். அத்தகைய சைகோட் மிகவும் அசாதாரண தன்மையை காண்பிக்கும். நன்று. ஹாப்ளாய்டு செல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை இப்போது நீங்கள் கூற முடியுமா? ஒரு டைப்ளாய்டு செல்லில் மியோசிஸ் நிகழும்போது ஹாப்ளாய்டு செல் உருவாகிறது. இவ்வாறாக செல்கள்
எவ்வாறு பிரிகின்றன என்பதை இந்த பாடத்தில் விரிவாக படித்தோம்.